நண்பர்களே வணக்கம். நம் நாட்டிற்கு இப்போது டஜன் கணக்கான எண்ணெய் டேங்கர்கள் ஒன்றன்பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கின்றன. இது நடந்து கொண்டிருக்கும் போதே நம் நாட்டின் மீது ஏற்கனவே 25% அமெரிக்க வரி விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்னும் சில நாட்களில் அது 80% ஆகஸ்ட் உயரும். ஆனால் இங்கு சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த டேங்கர்கள் அனைத்தும் ரஷ்யாவிலிருந்து மட்டும் வரவில்லை. சில ரஷ்யாவிலிருந்தும் சில ஈராக்கிலிருந்தும் வருகின்றன. மேலும் சில டேங்கர்கள் நேரடியாக அமெரிக்காவிலிருந்தும் நம் நாட்டிற்கு வருகின்றன. ஆம், இது உண்மை. நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் நமக்கு முன்னால் ஒரு பெரிய பிரச்சனை உள்ளது. அதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். தீர்வு எதுவாக இருந்தாலும் மாறிவரும் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டால் ஒரு விஷயம் உண்மை: நம் நாடு கொடூரமாக குறிவைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி மேற்கத்திய நாடுகளின் ஒப்பந்தம் ஓரளவுக்கு வெற்றிகரமாக இருப்பது போல் தெரிகிறது. ஐரோப்பிய ஒன்றியம் நம் நாட்டின் நாயரா எனர்ஜி மீது கட்டுப்பாடுகளை விதித்தபோது வேறு வழியில்லாமல் நாயரா எனர்ஜி ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைக்க வேண்டியிருந்தது. இப்போது நாயரா எனர்ஜி ஈராக்கிலிருந்து கச்சா எண்ணெயை வாங்குகிறது. இந்த டேங்கர்கள் இப்போது நம் நாட்டுக்கு வந்து கொண்டிருக்கின்றன. சமீபத்திய அறிக்கைகளின்படி நம் நாடு ரஷ்யாவிலிருந்து அதிக கச்சா எண்ணெயை வாங்குகிறது என்பது தெளிவாக கூறப்பட்டுள்ளது. ஆனால் இங்கு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், நமது இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் ஒரு புதிய திட்டத்துடன் 20% எத்தனால் கலவையை ஊக்குவிக்கத் தொடங்கியுள்ளது. இதன் மூலம் எதிர்காலத்தில் நம் நாடு குறைந்த எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவை இறக்குமதி செய்தாலும் அதிக ஆற்றலை உற்பத்தி செய்யும். இந்த ஒட்டுமொத்த வளர்ச்சியை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக அறிய முயற்சிப்போம். இந்த வீடியோவை இறுதிவரை பார்த்து பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உலக அரசியலில் மிகப்பெரிய ஆயுதம் என்ன என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? துப்பாக்கி குண்டுகள் அல்லது ஏவுகணைகள் மட்டுமல்ல. உண்மையான ஆயுதம் புத்திசாலித்தனமும் சரியான நேரத்தில் எடுக்கப்படும் சரியான முடிவும் ஆகும். சமீபத்தில் நம் நாடு ஒரு பெரிய நடவடிக்கையை எடுத்துள்ளது. இது அமெரிக்காவிற்கு நாம் யாரையும் சார்ந்து இல்லை என்ற தெளிவான செய்தியை அனுப்பியுள்ளது. இந்த கதை வாஷிங்டனில் தொடங்குகிறது. அமெரிக்கா நம் நாட்டின் ஏற்றுமதி மீது ஏற்கனவே இருந்த 25% வரியுடன் மேலும் 25% சேர்த்துள்ளது. அதாவது இப்போது நம் நாட்டிலிருந்து அமெரிக்காவிற்கு செல்லும் ஒவ்வொரு பொருளும் 50% விலை உயர்ந்ததாகிவிட்டது. இதை கேட்டால் இது ஒரு பெரிய அதிர்ச்சி போல் தோன்றலாம். ஆனால் உண்மையான திருப்பம் இப்போதுதான் தொடங்குகிறது. உண்மையைச் சொல்ல வேண்டுமென்றால் அமெரிக்காவின் கோபம் ரஷ்யாவின் மீதுதான். இதற்கு காரணம், நம் நாடு தொடர்ந்து ரஷ்யாவிலிருந்து குறைந்த விலையில் அதிக அளவு கச்சா எண்ணெயை வாங்கி வருகிறது. மேலும் அமெரிக்காவின் நிபந்தனைகளுடன் ஒப்பந்தத்தை வெளிப்படையாக மறுத்து வருகிறது. பொதுவாக இதுபோன்ற சூழ்நிலைகளில் பல நாடுகள் பணிந்துவிடும். ஆனால் நம் நாடு என்ன செய்தது தெரியுமா? அது தனது கவனத்தை நேரடியாக ஆப்பிரிக்காவை நோக்கி திருப்பியது. அது மேற்கு ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய நாடான நைஜீரியாவில் நுழைந்தது. இது ஆப்பிரிக்க கண்டத்தில் மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்டதுடன் நம் நாட்டிற்கு நீண்ட காலமாக கச்சா எண்ணெய் வழங்குவோராகவும் உள்ளது. சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான ஆண்டு வர்த்தகம் $15 பில்லியன் அதிகமாக இருந்தது. இதில் கச்சா எண்ணெய் ஒரு முக்கிய பகுதியாக இருந்தது. பின்னர் அது சுமார் $8 பில்லியன் குறைந்தது. ஆனால் இப்போது ஆட்டம் மீண்டும் மாறப்போகிறது. நமது இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் செப்டம்பர் 2025 டெலிவரிக்காக நைஜீரியாவின் அக்பாமி கச்சா எண்ணெயில் 10 லட்சம் பேரல்களை ஏற்கனவே முன்பதிவு செய்துள்ளது. இது ஒரு எண்ணெய் ஒப்பந்தம் மட்டுமல்ல, அமெரிக்கா அல்லது ஐரோப்பிய ஒன்றியத்தின் அழுத்தத்தை ஏற்க முடியாது என்பதை காட்டும் ஒரு வலுவான செய்தி. நம்மிடம் எப்போதும் ஒரு மாற்றுத் திட்டம் உள்ளது என்பதை இது காட்டுகிறது. செய்தி தெளிவாக உள்ளது. டஜன் கணக்கான எண்ணெய் டேங்கர்கள் இப்போதும் நம் நாட்டிற்கு வந்து கொண்டிருக்கின்றன. வரவிருக்கும் செப்டம்பர் மாதத்திலும் அவை தொடர்ந்து வரும். ஏனெனில் நைஜீரியா செப்டம்பரில் மொத்தம் 10 லட்சம் பேரல் எண்ணெயை விநியோகிக்கிறது. இங்கு மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் விநியோகம் இன்னும் முழு வேகத்தில் தொடர்கிறது. லட்சக்கணக்கான பேரல் ரஷ்ய எண்ணெய் நமது துறைமுகங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. இந்தியா டுடே அறிக்கையின்படி நமது பொருளாதாரத்தின் மீது அமெரிக்க வரிகளின் தாக்கம் மிக குறைவாக உள்ளது. ஏற்றுமதியில் வெறும் 1.87% மற்றும் ஜிடிபியில் 0.19% மட்டுமே பாதிப்பு உள்ளது. அதாவது இந்த அழுத்தத்தை நாம் எளிதாக தாங்க முடியும். ஆனால் இந்த கதை இத்துடன் முடிவடையவில்லை. ஏனெனில் இப்போது நம் நாட்டிற்கும் நைஜீரியாவிற்கும் இடையிலான நட்பு எண்ணெய் உடன் மட்டும் மட்டுப்படுத்தப்படவில்லை. மருந்து உற்பத்தி, விவசாய இயந்திரங்கள், டிஜிட்டல் தொழில்நுட்பம், உணவு பதப்படுத்துதல் போன்ற பல துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து பணியாற்ற தயாராகி வருகின்றன. மார்ச் 2026க்குள் இரு நாடுகளும் $20 பில்லியன் வர்த்தகத்தை இலக்காக கொண்டுள்ளன. இது நிறைவடைந்தால் ஆப்பிரிக்காவில் நமது நாட்டின் பிடி மேலும் வலுப்பெறும். இது வெறும் வர்த்தகம் மட்டுமல்ல, புவிசார் அரசியலில் ஒரு புத்திசாலித்தனமான நகர்வு. இது எதிர்காலத்தில் நம் நாட்டை ஆப்பிரிக்காவில் ஒரு பெரிய சக்தி மையமாக மாற்றக்கூடும்.
இதில் மற்றொரு பெரிய காரணி இணைகிறது. அதுதான் பிரிக்ஸ் விரிவாக்கம் மற்றும் குளோபல் சவுத் அரசியல். இந்த தளங்களில் நைஜீரியா நம்முடன் ஒன்றாக நின்றால், ஆப்பிரிக்காவில் சீனா மற்றும் மேற்கத்திய நாடுகளின் செல்வாக்கை குறைப்பதில் நம் நாட்டிற்கு அபரிமிதமான முக்கியத்துவம் கிடைக்கும். அதாவது இது ஒரு சாதாரண எரிசக்தி ஒப்பந்தம் அல்ல. இது ஒரு ராஜதந்திர மூலோபாயத்தில் ஒரு வலுவான நகர்வு. ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள், சர்வதேச அரசியலில் ஒவ்வொரு நகர்வின் தாக்கமும் உடனடியாக தெரியாது. ஆனால் முடிவுகள் வரும்போது படம் முழுமையாக மாறிவிடும். ஆப்பிரிக்காவுடனான நம் நாட்டின் இந்த உறவு வரும் ஆண்டுகளில் எண்ணெய் விலைகளை நிலையாக வைத்திருப்பது மட்டுமல்லாமல் புதிய சந்தைகள் மற்றும் பெரிய முதலீடுகளுக்கான கதவுகளையும் திறக்கும். அதே நேரத்தில் மற்றொரு முக்கியமான விஷயம் தெரிகிறது. அது பெட்ரோல் மற்றும் டீசல் போன்ற பெட்ரோலிய பொருட்களில் எத்தனால் கலவையை ஊக்குவிப்பது. எத்தனால் கலவை என்பது பெட்ரோலில் எத்தனால் சேர்ப்பது. இது பொதுவாக சதவீதத்தில் குறிப்பிடப்படுகிறது. உதாரணமாக 2.0 என்பது 20% எத்தனால் மற்றும் 80% பெட்ரோல் ஆகும். இது சுற்றுச்சூழலுக்கு நல்லது, கார்பன் டை ஆக்சைடை குறைக்கிறது, மேலும் புதைப்படிவ எரிபொருட்களை சார்ந்திருப்பது குறைகிறது. கரும்பு, நெல் போன்ற பயிர்களிலிருந்து எத்தனால் தயாரிக்கப்படுவதால் விவசாயிகளுக்கும் கூடுதல் வருமானம் கிடைக்கும். மறுபுறம் அமெரிக்காவில் சிலர் நம் நாடு ரஷ்யா-உக்ரைன் போரை தடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்று கோரி வருகின்றனர். அமெரிக்க செனட்டர் லிண்ட்சே கிரஹாம் நம் நாடு தனது செல்வாக்கை பயன்படுத்தி ஜனாதிபதி டிரம்பை சமாதானப்படுத்தி இந்த இரத்தக் களரியை தடுக்க உதவ வேண்டும் என்று பொதுவெளியில் முறையிட்டுள்ளார். நாம் இதைச் செய்தால் வாஷிங்டன் மற்றும் டெல்லியின் உறவுகள் இன்னும் வலுப்பெறும் என்று கிரஹாம் கூறியுள்ளார். என் இந்திய நண்பர்கள், இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர ஜனாதிபதி டிரம்புக்கு உதவினால் அது இந்தியா அமெரிக்கா உறவுகளுக்கு ஒரு பெரிய முன்னேற்றமாக இருக்கும் என்று அவர் சமூக ஊடகங்களில் எழுதியுள்ளார். இந்த அறிவிப்பு நமது பிரதமர் சமீபத்தில் ரஷ்ய ஜனாதிபதி புடினுடன் தொலைபேசியில் பேசிய பின்னர் வந்துள்ளது. இது வெறும் உரையாடல் மட்டுமல்ல, இதில் எரிசக்தி, வர்த்தகம் மற்றும் உலக பாதுகாப்பு போன்ற பிரச்சினைகள் அடங்கும். அதாவது நம் நாடு இப்போது ஒரு வாங்குபவர் அல்லது வழங்குனர் நாடாக மட்டுமல்லாமல் அமைதி பேச்சுவார்த்தையில் ஒரு மத்தியஸ்தராகவும் வளர்ந்து வருகிறது. இப்படி அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் இந்தியா மீது எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் இந்தியா அதை பற்றி கவலைப்படுவதில்லை. ஆனால் அமெரிக்காவில் உள்ள மக்கள் இந்தியாவுடன் நல்லுறவை பேண வேண்டும் என்று கூறுகின்றனர். ஆனால் டிரம்ப் தனது அகங்காரத்தால் தலைகீழாக செல்கிறார். எந்த வடிவத்தில் இந்தியாவை அழுத்தம் கொடுத்தாலும் அவர்கள் பணிய மாட்டார்கள் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் அவர் தனது முயற்சிகளை கைவிடவில்லை. இந்தியா தனது புத்திசாலித்தனத்தால் டிரம்பின் அனைத்து வரிகளையும் எதிர்க்கிறது. இது தொடர்ந்தால் நிச்சயமாக அமெரிக்காவிற்கு நஷ்டம் ஏற்படும், மேலும் அவர்களின் மரியாதைக்கும் பங்கம் ஏற்படும். இது உண்மை. இதைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்தை கமெண்டில் எழுதுங்கள். வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த்.